பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். எரேமியா 29:11 அடிப்படையாய் வைத்து பேசி வருகிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா மனிதனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நோயில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை எதிர்பார்க்கிறோம். திருமணம் ஆனவங்க குழந்தை எதிர்பார்க்கிறோம். குழந்தை வச்சுருக்கிறவங்க நல்ல பள்ளிக்கூடத்தை எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஜூன் வரப்போகுது. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கணும் எதிர்பார்க்குறோம். எனக்கு கண்பாருடைய படித்து முடித்தவங்க இந்த கல்வியாண்டிலையாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா? இதெல்லாம் விட வயது முதிர்ந்தவங்க எதிர்பார்க்கிறதுன்னு தெரியுமா? நான் யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது கடைசி காலத்தில் கூட. எனக்கு அன்பானவர்களே, நாம் எதிர்பார்க்கிறத ஆண்டவர் தருவாரா? நிச்சயமாக தருவார். ஆனால் என்ன செய்யணும்? உங்கள் முழு இருதயத்தோட அவரை தேடணும். உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை தயவு செய்து தேடி எடுக்க, உங்கள் பைபிளை முதல்ல எடுங்க. எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான இல்லையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான இல்லையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அலைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அலைந்து கொள்ளுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை.
இடையெல்லாம் உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லை. இலையெல்லாம் உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி எம்மை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைகள் யாவும் நீக்கி எம்மை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தூயவனே தூயவனே படைப்பில் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? யோவான் 5:13. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஏன்னா அவன் எதிர்பார்த்திருந்தது என்ன தெரியுமா? தேவதூதன் வந்து கலக்கும் போது இறங்கினா சுகமாயிரும். ஏன்னா இந்த யோவான் எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்துச்சு. இந்த குளத்துல எத்தனை மண்டபம் இருக்கும்? 5 மண்டபங்கள். இதுல சூம்பின கைய உடையவங்க, குருடர், சப்பானியர், மூடவர், தீராத வியாதி உள்ளவங்கள்லாம் வந்து இங்க என்ன செய்வாங்க? படுக்கை போட்டுருவாங்க. படுக்கை போட்டு அங்க ஒரு காரியம் நடக்கும். எப்பவாவது ஒரு சமயத்துல தேவதூதன் இறங்கி வருவார். எப்ப வராருன்னு தெரியாது. ஆண்டவருடைய வருகை அப்படிதான். எப்போ வருவார்னு தெரியுமா? எந்த நேரம் வருவாரு? அதிகாலையிலோ, சேவல் கூப்புகிற பொழுதோ, நடுராத்திரியிலோ தெரியாது. அதனால தான் அவர் வருகைக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறார். அவரை விட்டு விலகி ஓடுறவங்கள பார்த்து கேட்குறார் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? சிஸ்டர் சாரா நவரோஜி அதை பாட்டாவே எழுதுனாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாக்கியமான சேவைதே பாக்கியமான சேவை அழைத்தீர். என்னதான் தேங்கு நான் இழைத்தேன். அழகா அந்த அம்மா பாடினாங்க. எனக்கு அதை எப்போ அந்த பாட்டை கேட்பேன். என்னதான் தேங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட எல்கமே. என்னதான் தேங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடிட எல்கமே.
என்ன தீங்கு ஆண்டவர் செய்தார்? ஒன்றுங்க, நல்லா தான் செய்தார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு கொடுக்கறது தான் காத்திருக்கிறார். ஆனால் இவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இயேசு வருவார், எனக்கு சுகம் கொடுப்பார். அவன் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கும் தொலைக்காட்சி முன்னாடி நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன். நன்றியே இல்லாதவனுக்கு கூட உண்மை செய்வார். எனக்கு கண்பார்களே, அவன் எதிரே பார்த்துருக்க மாட்டான். அவன் எதிர்பார்த்தது என்னது? 5 மண்டபத்தில் ஒரு மண்டபத்தில் வந்து படுத்தான். அது எத்தனை வருஷம்? 38 வருஷம். வாழ்க்கையிலே வெறுத்து போயிடும். படுக்க கூட எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா அது யாரும் உதறி எரித்து விடிச்சு கொடுக்க கூட இல்லை. ஏன்னா அவன் எந்திரிக்கவே முடியாதவன், அந்த அளவுக்கு படுத்திருப்பான். நான் இன்னொரு காலத்தில் யோசித்து பார்க்குறேன். அவன் கொஞ்சம் சிலர் இப்படி பிரசங்கிக்கிறாங்க, அவன் சோம்பேறிங்கிறாங்க. இல்லை, அப்படி முடிஞ்சிருந்தா அவன் உருண்டாது போய் விழுந்திருப்பான். கொஞ்சம் அசைஞ்சு போக முடிய வாய்ப்பு இருந்தால் அவ்வளோ நாள் வரைக்கும் படுத்து கிடந்தா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டாது போயிருக்க மாட்டானா? ஏன்னா அவனால் முடியலை. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவதூதன் கலக்கப்படும் போது எப்படியாவது நான் இறங்கிட மாட்டேனா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? சொந்தக்காரங்களை நம்பியிருந்தான். சொந்தக்காரங்களாம் 1 வருஷம் இருந்திருப்பான், 2 வருஷம் இருந்திருப்பான், 3 வருஷம் இருந்திருப்பான். இனிமேல் அவர் எந்திரிச்சு அவ்வளோதான்யா, தீரா வியாதி இவனை பிடித்திருக்கிறது, படுக்கையில் கிடக்கிற இவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சங்கீதம் 41:8 முடிவே பண்ணி அத்தனை பேரும் போயிட்டான். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான். இவன் படுத்து கிடக்கான். எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அவனை தேடி வந்து, அவனுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனால் அவன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாரு? 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து. இன்னைக்கு தொலைக்காட்சி முன்னால பல ஆண்டுகளாய் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு சுகத்தைங்கிறது அவருக்கு தெரியும். அந்த சுகத்தை தர்றதுக்கு தான் அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஏன்னா சுகம் தரும் தெய்வம் அவருக்கு பேரே. யெகோவா ரப்பா, பூரண சுகம் தருகிறவர். சுகம் தரும் தெய்வம். நிச்சயமா நாம இன்னைக்கு பாடலாம். ஒரு நாள் அந்த சுகம் பெற்ற போது நாமளும் பாடுவோம். நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. ஐயா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் ஒருக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுவிடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இவனுக்கு கலக்குனா தான் சுகம். ஏன்னா அன்னைக்கு இருந்து அதுதான். படுத்து கிடப்பாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எப்போவாவது நடக்கும். அது என்னைக்கு? 3 மாதத்துக்கு ஒரு முறைனா பரவாயில்ல, மாதம் ஒரு முறைனா பரவாயில்ல, வருஷத்துக்கு 2 தடவைனா பரவாயில்ல, எப்போனே தெரியாது. ஆண்டவருடைய வருகை எப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வருவார், எந்த நேரம் வருவார் தெரியாது. அங்கே இருந்து அத்தனை பேரும் அவங்களுடைய கண்ணு ஊனா எதில் தான் இருக்கும்? குளத்து மேலே தான் இருக்கும். ஏதாவது வந்து கலங்குதா? தேவதூதன் திடீர்னு வந்து வானத்திலேருந்து இறங்குவான், அந்த குளத்தை கலக்குவான். அதில் யார் முதல்ல? அப்போது ஒரு தடவை தேவதூதன் தான் எத்தனை பேர் தான் சுகம் கிடைக்கும்? ஒருத்தனுக்கு தான். ஏன்னா யார் முதல்ல இறங்குறாரோ அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என்ன செய்யும்? தீவிரம். அப்போ எத்தனை பேர் படுத்திருந்தா வியாதிக்கு கணக்காக இருக்கு? எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே எண்ணிக்கப்படல. 5 மண்டபம், அவ்வளோ பேர் படுத்துருந்துருப்பான். எல்லாரும் சுகம் பெறணும் எதிர்பார்த்து அங்கே வந்துருப்பான். எப்படியாவது சுகம் பெற்ற மாட்டான். ஆனால் அத்தனை பேர்ட்டையும் அவர் போய் கேட்கல. வெகு காலமாய் அவன் படுத்திருக்கிறதை அறிந்து இயேசு அவன்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி தான் கேட்கிறார். நீ சுகமாகணுமா? எப்பேற்பட்ட
வியாதியில் இருந்தாலும் சுகத்தை கொடுக்க அவரால் கூடும். ஏன்னா அவர் சுகமளிக்கும் தேவன், தீராத வியாதிகளை தீர்க்கிற தேவன். இந்த உலகத்தில் நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா உங்களுக்கு ஏங்க கண்ணை கொடுக்கல? எனக்கு கண்ணை கொடுத்துட்டாருன்னா நான் இப்படி உட்காந்து பிரசங்கம் பண்ணுவேனா? எனக்குள்ள உலக ஆசை வந்துடும், பண ஆசை வந்துடும், உடைய ஆசை வந்துடும், அப்படி வாழணும் இப்படி வாழணும் வந்துடும். நான் என்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்டார்னா எனக்கு கண்ணே வேண்டான்னு தான் சொல்லுவேன். நான் உனக்கு கண்ணை தர்றப்பான்னா கூட வேண்டாமே, ஏன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு இப்படி வச்சுருக்காரு. அதை போய் வேண்டாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம யார்? எனக்கு கண்பானுடைய அவர் கேட்குறாரு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அப்போ அவருடைய நிலையை சொல்கிறான், ஐயா சுகம் பெற விரும்புகிறேன், ஆனா ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது இப்போ எப்போ தண்ணீர் கலக்குது தெரியவும் மாட்டேங்குது, எப்போ தேவதூதன் வருவான் அதுவும் தெரிய மாட்டேங்குது. சரி, ஒருவேளை அப்படி கலக்கப்படும் போது என்னை யாராவது கொண்டு போய் விடுவானா எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த இடத்துல 38 வருஷம் படுத்து கிடக்கேன், யாருமே இல்லையே, ஒருவரும் இல்லையே. ஆனால் அவர் சொன்னார், நான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாது கலங்காது மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாது கலங்காது மகளே, உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்ணில் மணி போல் உன்னை காப்பேன், கண்ணில் மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இரு மனம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இரு மனம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரு பேரில் நமது தேவன், இரு பேரில் நமது தேவன். இரு கரம் பற்றி என்றும் நடத்திடுவேன், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஏன்னா மத்தேயுல சொல்றாரு, 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி அங்கே. ஆனால் இங்கே ஒருத்தன் தான், மற்ற எல்லாரும் எப்போவாவது சோமட்டு கூட யாராவது இருந்திருப்பாங்க. இவன் நிலையை அவர் பார்த்துருப்பார், இவன் எதிர்பார்க்கிற சுகத்தை. ஆனால் யாருமே இல்லையே. அந்த இடத்துல தான் போய் கேட்குறா, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அவன் சொன்னான், ஆமையா சுகம் பெறணும் தான், ஆனால் என்னை என்ன குளத்தில் கொண்டு போய் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வம்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று யோவான் 14:18 சொன்னவர் ஒருத்தருமே இல்லாதவரை விட்டுருவாரா? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிருக்க எத்தனை பேர் யாருமே இல்லாத மறிக்கிற வரைக்கும் கூட இருந்தவங்களும் உண்டு. அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறதில்ல, அநாத பணம்பாங்க. இந்த உலகத்தில் யாருமே அநாதை கிடையாது. ஏன்னா நமக்கு அடைக்கலம் யார்? அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம், அவர் ஆதாரம். எனக்கு அன்பானவர்களே கேட்குறார், சோமரணுமா? ஆமையா, எனக்கு அந்த ஆசை தான். நெடுநாள் அதை நினச்சி தான் இங்கே வந்து படுத்து கிடக்கேன். அதுக்காகத்தான் எதிர்பார்த்துருக்கேன். எப்போ கலக்குவார் தான் பார்க்குறேன். ஆனாலும் எந்த போக முடியலையே, யாராவது என்னை கூட்டிகிட்டு போட விடுறதுக்கு ஆள் இல்லையே. உடனே இயேசு என்ன சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எதுக்கு அத்தனை வருஷம் படுத்திருந்த படுக்கை எதுக்கு ஆகும்? ஒன்றுக்கு ஆகாது. அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி குளத்தை மட்டுமல்ல, கலக்கிற தேவதூதனை மட்டுமல்ல, அதிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதை காமிக்கிறேன். உடனே அவன் என்ன பண்ணா? வாசிங்க. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. அங்க இருந்து எத்தனை பேர் எதிர்பார்த்திருப்பான்? என்ன நீ குளம் கலக்குனாங்களா? குளம் கலக்குனாங்களா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே. தேவதூதர் வந்தாரா? ஏன் நாங்களாம் அப்போதே இருந்து ராத்திரி பகலும் அவன் ஒழிச்சு கிடக்கோப்பா, தன்னறியா அவன் தூங்கிட்டனோ அப்படின்பான் சிலர். அப்போ எப்படி இந்த அவர் நடந்து போகிறாரு? எத்தனை வருஷம் படுத்துக்கிட்டாரு? எப்போ எனக்கு தெரியாது, நான் வந்திருந்து இங்கே தான் படுத்திருக்காரு. அவன் எதிர்த்து நடந்து போகிறாரு. அதனால தான் எதிராரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து நட. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஏன்னா ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாளில் தான் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அற்புதங்கள் நடக்கிற நாள், அதை விட்டுறக்கூடாது நம்ம. ஏன்னா கூனியை நிமித்தது எந்த நாள்? ஓய்வு நாளில் தான். எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாளாக இருந்தது அடுத்த நாள். அதனால எல்லாரும் அவரை பார்த்து, மற்ற 6 நாள் இருக்குது, அதில் செஞ்சுக்கோ, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற நாள். ஒரு நாள் அவன் சுகம் பெற்றவன். 12 வசனத்தை பாருங்க. 5 அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டாங்க. ஏன்னா அவன் சொன்னா, ஒருவர் வந்தார், என்னை பார்த்து கேட்டாரு, சுகம் பெறணுமான்னாரு. அதுக்கு தானையா எதிர்பார்த்துருக்கேன், இத்தனை வருஷமா காத்து கிடக்கிறது, வேற எதுக்கு? சுகம் பெற்று போயிடுவோன்னு நம்பிக்கையில் தான் உட்காந்துருக்கேன். ஆமாம், ஒருத்தர் வந்தார், அவர் என்கிட்ட சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவர் எங்கே அப்படின்னார். அவன் என்ன சொன்னான்? 12 வசனத்தை திரும்ப வாசிங்க. அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் சுகம் இல்லைங்க, விசுவாசித்தாலே சுகம். இயேசு எடுத்து எல்லாம் நான் ஞானஸ்தானம் பெற்றதான் எனக்கு கிடைக்குமா? இல்லைங்க, ஒன்றுமில்லை. இயேசு தெய்வம் என்று நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா போதும். அவர் நிச்சயமாக சொன்ன, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தடையில்லாமல் வர்றதுக்கு பொருளாதாரத்தை சந்திக்கப்படணும். ஒரு நாள் ஒலிபரப்பான 4000 ரூபா, அதுக்கு ரெக்கார்டிங் தனியாக இருக்குது, 5000 ரூபா வந்துடும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, எங்கள் சபையில் 2 சபை வச்சுருக்கோம். இதில் வர்ற ஏதாவது 1-2 எடுத்து தான் அந்த சபையில் வர்ற மக்களை ஒவ்வொரு வாரமும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து சத்தியத்தை சொல்லி, எப்படியாயினும் அவங்க விசுவாசம் எல்லாம் போயிடக்கூடாதே, இத்தனை பாடுபட்டு 32 வருஷ காலம் இந்த ஊழியத்தை கர்த்தர் நிற்க உதவி செய்தார்.
காரணம் என்ன? நீங்களெல்லாம் கரத்தை திறந்தது தான். இந்த ஊழியம் நடப்பதை உங்களால் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கைகள் எவ்வளவோ நெருக்கத்தில் கொடுக்குறீங்க. கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தரட்டும், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தரட்டும். எப்படியா தொடர்பு கொள்வது? எந்த காரியத்துக்கு உதவி வேணும் எங்களுக்கு தெரியலையே. கட்டுமான பணிக்கு உதவலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம், பார்வையற்றவங்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். திருநெல்வேலி ஆலயத்தில் எப்போவுமே தங்கியிருக்காங்க, எல்லா நாளும் அவர்களுக்கு மாதம் முழுக்க அங்கே சாப்பாடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கென்று உதவலாம். ஒருவேளை 2 மூட்டை அரிசி வாங்கி கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால், ஐயா நான் ஒரு பலசர கடை வச்சுருக்கேன், மாதம் ஒரு குறிப்பிட்ட சாமான் தான், அல்ல தாராளமாக கர்த்தர் ஏவினால் கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. அது மட்டும் இல்லை, எப்படியா தொடர்பு இல்லை? நான் அவ்வளோ தூரம் வீட்டில் வர முடியாது, ஏதோ என்னால் முடிஞ்சே செய்கிறேன். 2 நம்பர் இங்கே டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு வாஞ்சை இருக்குது, நான் நேராக வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறையா, ஞாயிற்றுக்கிழமை காலை 7லேருந்து 9 வரைக்கும் மதுரையில் ஆராதனை உண்டு. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் திருநெல்வேலியில் ஆராதனை உண்டு. நீங்கள் வரலாம், வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் இடம் தெரியாமல் அலையாமல் இருக்க நாங்களே உங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ரயில்வேலையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து ஆராதனை முடிஞ்சோடனே திருப்பி அதே இடத்துல உங்களை விட்டுருவோம். நீங்கள் வந்து பார்க்க வரலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னீரேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு என்றீரே. ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பிலும் தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகளை செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.